ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் புளிச்சக்கீரை வச்சு ஊறுகாய் செஞ்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையான ஊறுகாய். நம்ம கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் சாதத்துக்கு கூட, அதே சமயத்தில் இட்லி தோசை கூட சாப்பிட்லாம். ஒர்க்கிங் உமன்ஸு, வேலைக்கு போய்ட்டு வர்றவங்களுக்கும் சரி, இல்லை பேச்சுலர்ஸு ரூமில் எடுத்து தங்கி இருக்கிறவங்களும் சரி, வீட்டிலேருந்து இது செஞ்சு கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, இல்லை வெளியில் வச்சாலும் சரி, 1 மாதம் கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இது எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அதே போல் இது கெடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன நம்ம ப்ராசஸ் கரெக்டாக பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த ஊருக்காக நம்ம இந்த மாதிரி சாதத்தோடு வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை, இதையே பிசைஞ்சிட்டு இதையே தொட்டுக்கலாம். அதே போல் நம்ம மீன் வறுத்து இல்லை சிக்கன் வறுத்து வச்சு சாப்பிட்டோன்னா கூட சூப்பராக இருக்கும். ஸோ அருமையான இந்த ஊறுகாய் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புளிச்சக்கீரை ஊறுகாய் செய்ய போகிறோம். இதுக்கு எண்ணெய் சட்டியை காய வச்சுக்கிங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த ஜீரகத்துலேருந்து கொஞ்சம் வாசனை வரணும், அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும். ரொம்ப ப்ரௌனாக வறுத்துடக்கூடாது, அதாவது டார்க்காக வறுத்துடக்கூடாது. சும்மா அந்த வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு வருங்க, ஏன்னா டக்குன்னு தீஞ்சிடும். இப்போ இதில் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகா கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கோங்க. நல்லா காரம் நல்லா இருக்கணும். காரம் நல்லா இருந்தால் தான் ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம 1 கட்டு புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன். அந்த 1 கட்டு கீரைக்கான இந்த மசாலா தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இதுவும் நம்ம கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம், ரொம்ப வறுப்பட தேவையில்லை. இதோட 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது வறுத்தாச்சு. இதை ஆற விட்டு நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப பவுடர் ஆக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். இப்போ எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுக்கிங்க. இதில் நல்லெண்ணெய் ஒரு 2லேருந்து 3 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கணும் ஊறுகாய்க்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம். இதோட 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்குங்க. 4-5 வரமிளகா பிச்சு போட்டுக்குங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு பூண்டு இதெல்லாம் நல்லா செவந்து வரும்போது, இந்த மாதிரி நல்லா செவக்க வரும்போது நம்ம அலசி வச்சிருக்கிற புளிச்சக்கீரையை இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது சூட்லேயே நல்லா வதங்கி அமுங்கிடும், ஃபுல்லாக சட்டிக்குள்ளேயே வந்துடும். அது நம்ம இதுக்கு மூடியெல்லாம் போட்டு மூடக்கூடாது. கீரையே பொதுவாக மூடி போட்டு மூடி வேக வைக்கக்கூடாது. ஸோ இப்படியே விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி தானாக அது ஃபுல்லாக அமுங்கிடும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், இது நல்லா உள்ளே அமுங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா வதங்க விடணும். இதில் உள்ள தண்ணியெல்லாம், கீரையிலேருந்து வந்த தண்ணி இதெல்லாமே நல்லா தண்ணி ஃபுல்லாக வற்றி கீரை நல்லா வதங்கி ஒரு பேஸ்ட் ஆட்டம் வரணும் அந்த கீரை. அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா சுத்தமாக ட்ரை பண்ணணும்.
ஏன்னா இது வந்து நம்ம ஊறுகாட்டம் செய்ய போகிறோம். இது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும்னா நம்ம வந்து கீரையில் உள்ள தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து நிற்கிற ஸ்டேஜ் வரும், அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கணும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டுக்கலாம். இந்த மசாலானா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். மசாலா போட்டோடனே நமக்கு நல்லா ஊறுகாய் வாசனை செம்மையாக வருது. நல்லா நம்ம சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வதக்கணுன்னா இதோட கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு நல்லா ட்ரை ஆகி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்தால் தான் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதை ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். டக்குன்னு ஒரு சாதம் வடித்தா கூட நம்ம இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதே போல் ஒரு இட்லி தோசை கூட நம்ம சைட் டிஷ்ஷாக இதை தொட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக இந்த வேலை. இப்போ வந்து கீரை நல்லா நிறைய கிடைக்குது. ஸோ புளிச்சக்கீரை சீசனு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய அயன் சத்து இருக்குது, நிறைய சாப்பிடணும். லேடிஸ் மெயினாக இந்த கீரை வந்து அதிகமாக எடுத்துக்கணும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க. ஏன்னா புளிச்சக்கீரைனால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பொதுவாகவே கீரை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுலேயே புளிச்சக்கீரைனா சுத்தமாக தொடவே மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஊறுகாட்டம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா இதை நம்ம வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ஸ்கூல் கூட கட்டி கொடுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. பொதுவாக ஊறுகாய்னாலே காரம் நிறைய சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். ஸ்பைஸியாக இருந்தால் தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். பட் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துக்குங்க. மிளகா வத்தலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கை விடாமல் இதை நம்ம நல்லா இதே போல் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு அடி பிடிக்காமல் அதே சமயத்தில் கீரையை நல்லா பேஸ்டாகி வதங்கி வரும் பாருங்கள். இந்த வாட்டர் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகுது பாருங்கள். இந்த ட்ரை ஆக இந்த கீரையில் இருக்கிற இந்த பிசு போகும். அது ஒரு மாதிரி நம்ம வெண்டைக்காய் எப்படி கொலன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த கீரை. வதங்க ஸோ அந்த கொழப்பு போகணும். அது வரைக்கும் நம்ம இதை இந்த மாதிரியே செஞ்சுட்டே இருக்கணும். இதான் நம்ம வதக்க இந்த சைட்லேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இன்னும் இதில் இருக்கிற பிசுப்பு போல், இந்த வளவழுப்பு இன்னும் போல், அது போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டே இருக்கணும். இந்த எண்ணெய் சைடில் இந்த மாதிரி வெளியே வரணும். நம்ம போட்ட எண்ணெய் அப்படியே சைடில் வந்து தங்கணும். அந்த அளவுக்கு நான் கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு இது கொஞ்சோண்டு வினிகர் ஊற்றணும். ஒரு நல்ல ஏர்டைட் பாக்ஸில் பாட்டில் இருந்துச்சுன்னா பாட்டிலில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா ஏர்டைட்டு சுத்தமான தண்ணி சுத்தமாக இல்லாத ஒரு கண்டெய்னரில் நம்ம இந்த ஊறுகாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லை வெளியில் வச்சு கூட சாப்பிட்லாம். நல்லா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும். கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும். அவ்வளோதான், நல்லா ஆறிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இதுலேருந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 2 மூடி அளவுக்கு வினிகரு, சாப்பிட்ற வினிகர் தான், சிந்தட்டிக் வினிகர் போட்டுக்கோங்க. ஒரு 2 மூடி அளவுக்கு போட்டால் போதும். வினிகர் போடுறதால என்னென்னா நமக்கு வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. நார்மலாகவே இது கெட்டு போகாது. வினிகர் போடும்போது அது வந்து ப்ரெசர்வேட்டிங் ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதால் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ ஒரு 2 மூடி போட்டால் போதும். ஒரு 2 மூடி வினிகர் போட்டால் போதும். நான் வந்து ஒரு கட்டு புளிச்சக்கீரை எடுத்தால் அதுக்கு இந்த அளவுக்கு வந்துச்சு. உங்களுக்கு நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணோன்னா ஒரு 2-3 கட்டு கூட வாங்கி அதே போல் இந்த நம்ம போட்டிருக்கிற மசாலாவும் டபுள் ஆக்கிக்கிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கீரை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலாவும் டபுள் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அவ்வளோதான். ஒரு டக்குன்னு ஒரு ப்ராப்ளம் தீர்ந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில்
பேச்சுலர்ஸ் கூட வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட்லாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபியோட உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் விஷயம். இந்த சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.